சப்பாத்திக்கு குழம்பு வைக்கலாம்னு யோசிக்கும் போது என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. அதுக்காக நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு இருந்தது, அதை வச்சு சிம்பிளாக ஒரு கிரேவி செஞ்சுருந்தேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2-3 கடலைப்பருப்பு, 2-3 உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா தொக்கு மாதிரி வேகணும். வேகும்போது உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சு கூட வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் மட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு இதில் வேக வைக்காமல் தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெருசு பெருசாக இருந்தால் நம்ம இதில் குக்காக்க ரொம்பவே டைம் ஆகும். அதனால நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மூடி வச்சு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். இன்னும் வேணும்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம்.